வணக்கம். இன்றைக்கி முடக்கத்தான் சூப்பு. முடக்கத்தான் கீரையில் நல்ல சத்து இருக்குதுங்க. மூட்டு வலி, நரம்பு வலி எல்லாமே போக்குற குணம் கொண்ட முடக்கத்தான் சூப்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. சூப்புக்கு ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துப்போங்க. இப்போ 1 லிட்டர் தண்ணி கேஸில் வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ சின்ன உரலில் சீரகம் சேர்த்துருவாங்க. பொடியை இடித்து எடுத்துக்கலாம். மிளகு இப்போ அது கூடவே சேர்த்துப்பாங்க. இப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துருவாங்க. ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதுவும் தண்ணியில் சேர்த்துருவோம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதுவும் தட்டி சேர்த்துருவோங்க. இதுவும் இப்போ சேர்த்துருவாங்க. ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கணுங்க. 1 லிட்டர் தண்ணி 3/4 லிட்டர் அந்த அளவுக்கு வரட்டும். இப்போ மஞ்சள் பொடியை சேர்த்துருவோங்க. இந்த சூப்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துருவோம். நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வடிகட்டி, குழந்தைங்களுக்குன்னா வடிகட்டி கொடுப்போம் பசங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக பெப்பர் தூள் இதில் சேர்த்துருவோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோங்க. இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஆரோக்கியமான சூப்புங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.